ஹாய் மேம், லேசர் ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, நான் கேட்குறேன், கொஞ்சம் சொல்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஸ்கின் டேமேஜ் ஆகுமா? லேசர் ட்ரீட்மெண்ட் கரெக்டானவங்க பண்ணல, கரெக்டான செட்டிங்ஸில் பண்ணலன்னா கண்டிப்பாக பர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சன் ப்ராப்பரான டெர்மட்டாலஜிஸ்டான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். லேசர் ட்ரீட்மெண்ட்னால கேன்சர் வருமா? இது கண்டிப்பாக தவறான விஷயம். ஏன்னா லேசருங்கிறது ஒரு நான் அயனைசிங் ரேடியேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இது டிஎன்ஏ லெவலில் போய் ஒர்க் ஆகாது. ஸோ கேன்சர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ட்ரீட்மெண்ட் அப்போ பெயின் இருக்குமா? கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம், லைக் ஒரு ப்ரிக்கிங் சென்சேஷன், ஒரு வார்ம்த் மாதிரி தெரியலாம். பட் இப்போ வர அட்வான்ஸ்ட் லேசர் டிவைசஸில் கூலிங் சிஸ்டம்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். லேசர் ட்ரீட்மெண்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தானா? லேசருங்கிறதுக்கு நிறைய இண்டிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ரிடக்ஷன், பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸ்க்கு, இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனுக்கு தனித்தனி லேசர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு செஷன் பண்ணாலே இமீடியட் ரிசல்ட் கிடைக்குமா? நிறைய பேர் கேட்குற டவுட் இதுதான். லேசருங்கிறது ஒரு மேஜிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 4 to 5 செஷன்ஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த லேசர்ஸ் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.